ஜோசப் விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இது அதிகமாகுது. இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஏன் உங்களோட ஆர்வம் குறைவா இருந்தது? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன்னா இதற்கு முந்தைய இருந்த அரசு, திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு செய்த பல விஷயங்கள் என்னை கவர்ந்தது. செருப்பு பிஞ்சு. ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அதனால இவங்க எல்லாம் கேக்குறாங்க, இப்ப இவ்வளவு பேசுறேன் 5 வருஷமா எங்க போனேன் தானே எல்லாரும் கேட்பாங்க. இந்த கேள்விதான். ஆமா, ஏன்னா எனக்கு 5 வருஷம் எனக்கு நிறைவா இருந்தது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விமர்சனம் பண்றீங்கல்ல ஜோசப் விஜய் அவர்களை பற்றி. அப்ப நீங்க எல்லாமே நிறைவா இருக்குன்னு நீங்க மனசை தொட்டு சொல்லிட முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. அனுபவம் குறைவானவர். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க ஆட்சி இந்த ஆட்சி. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நிச்சயமா எனக்கு அனுபவம் குறைவு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எதுல அனுபவம் குறைவு அப்படிங்கறதுல தான் விஷயம் இருக்கு. கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் குறைவு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கோயில்ல முறைகேடுகள் செய்யறதுல எனக்கு அனுபவம் குறைவு. கோயில்ல நிர்வாகத்தை சீர்கேடை உண்டாக்குறதுல எனக்கு அனுபவம் குறைவு. இதுலலாம் உண்மையிலேயே எனக்கு அனுபவம் குறைவு தான். அந்த அனுபவத்தை கத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. பார்க்கலாம், இவரோட எஃபெக்ட் ஒரு வருஷம் பொறுத்து காட்டும் என்னன்ட்டு. ஒன்றும் இல்லை, அதிகாரிகளை மிரட்டுவது, வந்தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது, இதை ஒன்றிதான் கையிலே வைத்திருக்கின்றார். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற இந்த ஆட்சியுடைய சாதனைகள் புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றோம். கடந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை புத்தகங்களை. இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமிரோன பேச வைக்குது. அதை ஒரு புறம் ஒரு கணம் அவர் திருப்பி பார்த்தாலே 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய மக்கள் பணிகளை 5 ஆண்டு நிறைவேற்றிய ஆட்சி கடந்த திராவிட மாடல் ஆட்சி. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அதாவது ஒரு வேலையை எப்படி செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் செய்யணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அதிகாரிகளுக்கு சொல்றதும், அந்த வேலையை அதிகாரிகளை புஷ் பண்ணி விரைவாக செய்ய வைக்கிறதுமே மிரட்டல் அப்படின்னா இல்லங்க. அப்ப உண்மையான மிரட்டல்லாம் என்னன்றது எனக்கு புரியல. எடுத்தோம் கவித்தோன்னு பேசுறோம்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுல எவ்வளவு சீக்கிரம் முடிவுகள் எடுக்கிறோன்றது, அந்த டிசிஷன் மேக்கிங் எங்க கிட்ட இருக்குது. அதனால உடனடியாக நாங்க அந்த பணிகளை செய்யறோம். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பட இசையமைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். தனியாவா போறீங்க? மோசமான ஏரியா, 9 to 10 ராவுகால வேற. ஒரு மணி நேரம் கழிச்சு போனா. திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக திரு ஜோசப் விஜய் அவர்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டு திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன், சோத்த தானே திங்கிறேன். இதுல ஏதாவது அஜெண்டா ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? ஆமா, அது அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஊப்பின்னு சொல்லுவாங்க. ஊப்பியா? உடன்பிறப்பு. ஓஹோ, 200 ரூபா ஊப்பிமாங்க. பரவாயில்லையா? அவர் திமுக ஊப்பி 200 ரூபாய் அப்படிலாம் போடுவாங்க. அவங்களோட காரணம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. என்னுடைய அரசியல் பார்வை என்பது அரசியல் கட்சிகளின் மீதான பார்வை அல்ல, சமூகத்தின் வழியாக பார்க்கிற சமூக அரசியல் பார்வை. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். என்னை இந்த மாதிரி வெளிப்படையான கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட செய்து என்னை இந்த சமூக அரசியல் செயல்பாட்டுக்கு அழைத்து வந்தவர் நரேந்திர மோடி. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, பாரு. இப்ப மோடி அவர்கள் தான் அப்படின்னா அந்த பெருமையோ இல்ல வருத்தமோ, ஆனா 2014 அந்த உங்களுடைய விமர்சனம் ஆரம்பமாகுது. அப்போஸ் குளுக்கோஸ், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஏன் டக்குன்னு ஜம்ப் ஆகுது? ஜோசப் விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இது அதிகமாகுது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஏன் உங்களோட ஆர்வம் குறைவா இருந்ததுக்கா? ஏன்னா இதற்கு முந்தைய இருந்த அரசு, திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு செய்த பல விஷயங்கள் என்னை கவர்ந்தது.
அதனால இவங்க எல்லாம் கேக்குறாங்க, இப்ப இவ்வளவு பேசுறேன் 5 வருஷமா எங்க போனேன் தானே எல்லாரும் கேட்பாங்க. இந்த கேள்விதான். ஆமா, ஏன்னா எனக்கு 5 வருஷம் எனக்கு நிறைவா இருந்தது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விமர்சனம் பண்றீங்கல்ல ஜோசப் விஜய் அவர்களை பற்றி, அப்ப நீங்க எல்லாமே நிறைவா இருக்குன்னு நீங்க மனசை தொட்டு சொல்லிட முடியுமா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. திமுக ஆட்சி காலத்துல நடந்த எத்தனையோ சம்பவங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கும் தெரியும். அப்புறம் எப்படி நீங்க வந்து இதை நேர்மையானவர்னு நம்ம அந்த கோட்டுல எடுத்துக்க முடியும்? மனிதர்கள்ட்ட குற்றமும் இருக்கும் குறையும் இருக்கும், அதை ஏத்துக்கிறீங்களா? இப்ப எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அப்ப மனுஷன் இருக்கிற இடத்துல செய்யற செய்கைகள்லயும் குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும்ல. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. முன்ன நடந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரீங்க, இவருக்கு அந்த காம்ப்ரமைஸுக்கே நீங்க போக மாட்டேங்கிறீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அது என்ன விஜய் மட்டும் என்ன தேவதூதரா? நீங்க அவரை மட்டும் உத்தமரா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பேச்சுடா பேச்சு. இல்ல, நீங்க ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்களா மறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. விஜய் ஒரு அரசியல்வாதி இல்லைல்ல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இப்ப 3 மாசமா அவர் இருக்காரு, அவர் நடிகரா இருக்கிறாரா இல்ல முதல்வரா இருக்கிறாரா? நடிச்சிட்டு தானே இருக்காரு. அந்த பிரிட்ஜ் மேல போய் கருப்பு கண்ணாடி அணிஞ்சு கருப்பு கோட் போட்டு இப்படி நின்னு போஸ்ட் கொடுக்குறாரு, அது பேர் என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, அகிலாண்டேஸ்வரி அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுருக்கு நினைக்கலப்பா நானு. அப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் கோட்டெல்லாம் போட்டுட்டு இறங்குற மாதிரியும் நிக்கிற மாதிரியும் ஊட்டியில போய் நீலகிரியில கொடுத்தது என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அது வைரல் ஆனது, ட்ரெண்டிங் ஆக்குனது, அந்த போட்டோ ஷூட்டுன்னு அப்ப இருந்த எதிர்க்கட்சிகள் சொன்னது. அதெல்லாம் என்ன சொல்றது பரவாயில்ல, அதெல்லாம் என்ன? இல்ல இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. இல்ல, இப்ப இந்த கருப்பு கண்ணாடி போட்டு கருப்பு கோட்டு போட்டு நின்னு ஒரு வேடிக்கை பார்த்தது வந்து ஸ்டாலின் எழுப்பின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இவர் என்னெல்லாம் பண்ணிக்காருன்னு ஆய்வுன்னு போறாருல, ஆய்வு என்ன போறாருன்னா இந்த முந்தைய அரசாங்கம் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டிருக்குன்ற ஆய்வுல ஈடுபட்டிருக்காரு. ஒவ்வொரு இடமா போய் நின்னு பாக்குறாருல, அதெல்லாம் திமுக அரசு எழுப்பின கட்டடங்கள் தானே. என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். எல்லாமே அவங்க உருவாக்குனது தானே. இதுல அதிமுக ரொம்ப குறைவு. அது எம்ஜிஆர் ஆனாலும் சரி, ஜெயலலிதா ஆனாலும் சரி. நீ என்ன அப்படி பேசலாம் நீ யாரும் கேட்க முடியாது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஏன்னா கட்டடங்கள் வந்து நிரூபணம் கண்ணு முன்னாடி பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸா நிக்குது. பட்டியல் போடு, சென்னையை எடு, ஒவ்வொரு மாவட்டமா எடு, தமிழ்நாடு முழுக்க எடு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங் சக்குங்க.